ஹலோ எஃபிஆர் ஸ்குவாட் எல்லோரும் எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருப்போம் ரஷ்யா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் பற்றி, வேர் ஹவுஸ் பற்றி. இதில் வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்குவாட் எஃபிஆர் மெம்பர் ஸ்குவாடுக்கிட்ட நான் வந்து பேசினேன். இந்த 2 days 3 days நான் வந்து பேசினேன். அதில் சில பேரோட டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸு அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்களோட டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மினிமமாக 75,000 வந்து கிடைக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த கேள்வி என்னென்னா, அக்காமடேஷன் வந்து எப்படி யார் தருவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஃபாரின் ஜாபை பொறுத்த வரைக்கும் 100க்கு 75% வந்து நீங்கள் வேறு ஒரு கம்பெனி ஓரியன்டாக போனீங்கன்னா அவங்களே பார்த்துப்பாங்க. அக்காமடேஷன் வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கேபிட்டல் மாதிரி ஒரு கேபிட்டலில் ஒரு கண்ட்ரியோட கேபிட்டல் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ண முடியலன்னா அதுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜ் கொடுத்துருவாங்க. நல்ல கம்பெனிஸாக இருந்தால் அதுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜ் கொடுத்துருவாங்க. இப்போ குரோஷியர்லாம் பார்த்தீங்கன்னா €200 கிட்ட சர்வீஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க ஜாகிரபில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு. அதாவது கம்பெனினால அக்காமடேஷன் கொடுக்க முடியலன்னா. அடுத்தது எவ்வளோ ஊருக்கு அமுச்சு விட முடியும், அங்கே எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு. ஃபாரினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வாங்குகிற இதை இப்படிங்கிறதுக்குள்ளே செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அதுக்கு உண்டான எல்லா விஷயமும் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சிக்கனமாக எவ்வளோ இதாக இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அது முழுக்க உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேவா? இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அடுத்தது ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. யூரோப்பியன் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லா ஒர்க்கும் பார்ப்பாங்க. அங்கே வந்து லேடிஸ் ஜென்ஸுங்கிற பாகுபாடு கிடையாது. சரிங்களா? இவங்க இந்த ஒர்க் பார்க்கணும், இவங்க ஃபீமேல் இந்த ஒர்க் பார்க்கணும், மேல் இந்த ஒர்க் பார்க்கணும் அப்படிங்கிறது இதே கிடையாது. எல்லாருமே எல்லா ஒர்க்கும் பார்ப்பாங்க. உங்களை எல்லா ஒர்க்குமே கற்றுக்க வைப்பாங்க. அதுதான் அவங்களோட அந்த ஒர்க் எத்திக்ஸு. ஓகேவா? என்னோடய பாஸ்லாம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு பெரிய அதிபர் அவர்லாம். ஆனால் எனக்கு நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் வந்து எனக்கு இப்படி தான் வேலை செய்யணும்னு அவர் சொல்லி தருவார். அவருக்கு கீழே ஒரு 50 பேர் இருப்பாங்க. பட் அவர் நினச்சா அவங்க டிமாண்ட் பண்ணலாம். அதுதான் ஒரு பர்ஃபெக்டான லீடருக்கு அடையாளம். ஸோ அதனால தான் நான் இந்த இதில் சொல்கிறேன். ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறீங்களோ, அதாவது எந்த அளவுக்கு நீங்களாக துணிஞ்சு இதெல்லாமே கற்றுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களோட சேலரி, உங்கள் ஸ்கில் ஏறும். உங்கள் ஸ்கில் ஏறிச்சுன்னா உங்கள் சேலரி ஏறும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தாரக மந்திரம். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபாரினில் நான் இவ்வளோ கட்டி ஏமாந்துட்டேன், அவ்வளோ கட்டி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறது. ஏமாறுறது அதுதான். ஒருத்தர் சொல்லியிருந்தார், குரோஷியாவுக்கு நான் வந்து 2.5 lakhs கட்டி ஏமாந்துட்டேன், 1 year வந்து காக்க வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. அது எல்லா பக்கமும் இப்போ நடக்கிறது தான். உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டில் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, வேர் ஹவுஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நான் ஒர்க் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட ஒர்க் பர்மிட்டில் வந்து அந்த கான்ட்ராக்ட் லெட்டரில் வந்தது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மார்க்கெட்டில் ஒர்க்கு அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஏஜென்ட் ஒரு வேலை உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா அந்த ஒர்க்கோட சம்மந்தமான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அந்த ஒர்க் பர்மிட்டில் இருக்கணும். அதுதான் ஒரு ஒரிஜினல் ஒர்க் பர்மிட்டுக்கு உண்டான அடையாளம். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சேலரி இப்போ ஒரு €1,500 €2,000 சொல்கிறாங்கன்னா அந்த €2,000 அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ப்ரூட்டோவோ நீட்டோவோ எவ்வளோ போன பிறகு, அதாவது டேக்ஸ் பிடிச்ச பிறகு நமக்கு எவ்வளோ வரும் எல்லாமே வந்து அவங்க சொல்லியிருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து எல்லாமே அந்த இதில் போட்டிருக்கும். ஒரு €100 €200 முன்ன பின்ன வரும். அது பார்த்திங்கன்னா நம்ம டேக்ஸை பொறுத்தவரை மாறும், கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஜென்ரல் ஒர்க்கர்னு சொன்னாங்கன்னா ஜென்ரல் ஒர்க்கர்னு இருக்கணும். உங்கள்கிட்ட வேர் ஹவுஸ் அசிஸ்டண்ட்டுன்னு இருந்தால் வேர் ஹவுஸ் அசிஸ்டண்ட்டுன்னு இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆட்டோமொபைல் பார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்ஸு அந்த மாதிரி ரிப்பேர் பண்ணணும்னா அந்த இது மென்ஷன் ஆகிருக்கணும். ஓகேவா? நீங்கள் ஒரு கார்பெண்டர் இருந்ததுன்னா கார்பெண்டர்னு மென்ஷன் ஆகிருக்கணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று மென்ஷன் ஆகிருந்ததுன்னா அது வந்து ஒரு ஃபேக் ஒர்க் பர்மிட். ஓகேவா? இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நான் லாஸ்ட்டு வந்து இது பண்ணுறது, ஒர்க்குக்காக போகிறது. சப்போஸ் அதனால தான் நான் வந்து இவ்வளோ பொறுமையாக பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் இது வந்து எனக்கு 100% கிளிக் ஆகும்னு எனக்கு வந்து மனசில் நம்பிக்கை இருக்குது. பட் இதை தாண்டி ஏதாவது ஆச்சுன்னா நான் இதுமேல் வந்து ரெக்ரூட்மெண்ட் இந்த மாதிரி ஃபாரினுக்கு வந்து நான் ஒர்க்குக்கு போகிறதுக்கான ஆசையவே நான் விட்டுருவேன். என் பேஷனை நோக்கி நான் பயணிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா? இதுதான் வந்து ஃபாரினுக்கு சம்பாதிக்க போகணுங்கிற என்னோடய கடைசி அட்டம்ப்ட்டு. இது போயிடுச்சுன்னா நான் வந்து என்னோடய பேஷனை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுவேன் இந்த உலகம் முழுக்க.
அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் பி பேஷண்ட். என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் எல்லாமே உங்கள்கிட்ட ஓப்பன் டாக்காக சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ என்கிட்ட கேட்குறீங்கன்னா அதுக்குண்டான ஒரு இது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, உங்கள் வரல அப்படிங்கிற ஒரு இது என்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா டெய்லி ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் பேசுகிறீங்க. நான் யார் எந்தெந்த இதுன்ட்டு என்னால் கரெக்டாக இது பண்ணி வைக்க முடியல. ஸோ ஒருத்தர்கிட்ட நான் பேசுகிறேன், உங்கள்கிட்ட வேணும்னா நீங்கள் அடுத்து எப்போ ப்ரோ நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் வந்து எனக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட நான் வந்து இது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லவ் யூ காய்ஸ். இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். எப்பயுமே ஃபாரினை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், மனதைரியத்தோடு நான் எல்லா ஒர்க்கும் பார்ப்பேன், எல்லா ஸ்கில்ஸையும் நான் கற்றுப்பேன் அப்படின்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. ஓகேவா? இல்லை நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், நான் அன்ஸ்கில்லே இருந்துட்டு போவேன் அப்படின்னா அன்ஸ்கில்டை மறந்துடுங்க. அன்ஸ்கில்டுங்கிறதெல்லாம் ஒரு ஒர்க்கே கிடையாது. நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு மட்டும்தான் அந்த லூப் போல் யூஸ் பண்ணுமே தவிர, நம்ம மேலும் 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 நம்மகிட்ட என்னென்னலாம் ஸ்கில் இருக்கோ அதை டெவலப் பண்ணி போனால் மட்டும்தான் நமக்கு உண்டான மதிப்பு எங்கேனாலும் கொடுப்பான். இந்த உலகத்தில் பிரெயினுங்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே மாதிரி தான் யோசிக்கும். ஓகேவா? மக்களை எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிறது, இவங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு தான் அவன் பார்ப்பான். கலரும் வித்தியாசமும் நம்ம சாப்பிட்ற பழக்க வழக்கமும் கலாச்சாரம் மட்டும்தான் வேறையே தவிர, ஒரு ஒர்க்கர்கிட்ட ஒரு எம்ப்ளாயர்கிட்ட ஒர்க் எப்படி வாங்கணுங்கிற எத்திக்ஸ் வந்து நம்மளை விட அவங்களுக்கு நிறையாவே தெரியும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்ல கண்ட்ரியாக பார்த்து தேர்ந்தெடுத்து போங்க. குரோஷியா மாதிரி குரோஷியாவை நான் குத்த சொல்ல மாட்டேன், அவங்க இப்போ தான் டெவலப் ஆகிற கண்ட்ரி. ஓகேவா? அங்கே போயிட்டு எனக்கு இவ்வளோ ஒர்க் டிமாண்டு வேணும், இவ்வளோ சேலரி வேணும் நம்ம எதிர்பார்க்குறது நம்மளோட முட்டாள்தனம். ஓகேவா? ஒரு வல்லரசு நாடு, ஒரு நல்ல பெரிய கண்ட்ரியில் போய் நம்ம கிட்ட ஸ்கில் இருக்குது, எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட எலிஜிபிலிட்டி பார்த்து நம்மளோட சேலரி கிடைக்கும். அதை விட்டு ஒரு சின்ன நாடு, ஒரு பால்கன் கண்ட்ரியில் போய் நமக்கு இவ்வளோ 1500 யூரோ கிடைக்கும், 2000 கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து சும்மா கடல் காற்றுல உட்காந்து சும்மா உட்கார வேண்டியதாக பொறி சாப்பிட்ற கதையாக தான் இருக்குமே தவிர அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்ல கண்ட்ரியாக பார்த்துட்டு போங்க. ஜெர்மனி, நெதர்லாண்டு, டென்மார்க்கு, நார்வே, அயர்லாண்டு, ரஷ்யா, இந்த மாதிரி தலை சிறந்த வல்லரசு நாடுகளாக பார்த்து போங்க. சின்ன கண்ட்ரிக்கு போகிறது வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு 21 வயசு 22 வயசில் போய் நான் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் போகலாம். மற்றபடி எனக்கு வந்து பெரிய சேலரி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு சின்ன கண்ட்ரியில் போய் பார்த்தா அவங்களோட இது வந்து அப்படி தான் இருக்கும். ட்ரீட் பண்ணுறது, ரசிசம் எல்லாமே இருக்கும் அங்கே. ஈவன் தோ ஐ எம் ஆல்சோ அதை வந்து நானும் தான் இது பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ரேஷனுங்கிறது டேரெக்டாக நம்ம அமெரிக்காவில் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. பட் ஒர்க் பிளேஸில் சின்ன சின்னதாக டெய்லி நடக்கும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன் கைஸ், ரொம்ப பார்த்து சேஃபாக இருங்க. சேஃபாக டிசைட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு நல்லது நடக்கும். எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு நான் அதை கொடுப்பேன். அந்த நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. ஸோ கைஸ், சில், ஸ்டே டியூன் வித் மீ. Okay, bye.